ஒருத்தவங்களுக்கு டெங்கு ஜுரம் இருக்குது அப்படின்னா அவங்கள கடிக்கிற கொசு உடனே நம்மளை கடிச்சது அப்படின்னா நமக்கு டெங்கு ஜுரம் வருங்களா? வாங்க பார்க்கலாம். டெங்குவை பற்றி வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸு, மித்து இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ டெங்கு ஜுரம் ஒருத்தங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்கள ஒரு கொசு கடிச்சது அப்படின்னா உடனே நம்மளை கடிச்சதுன்னா நமக்கு டெங்கு ஜுரம் வராது. ஸோ அந்த கொசு வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்க அந்த வைரஸ் கிருமியை, டெங்கு வைரஸ் கிருமியை 1 வாரம் இல்லை 2 வாரம் வரைக்கும் வந்துட்டு அதனுடைய கொசுவுடைய உடம்புல வந்துட்டு அது வளர்ந்துச்சு அப்படின்னா தான் அந்த இன்குபேஷன் பீரியட் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு பிறகு நம்மளை கடிச்சதுனா தான் நமக்கு வரும். ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது, டெங்கு ஜுரம் வந்துட்டு வருது அப்படின்னா ஜுரம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு வந்துட்டு குறையும். அந்த குறையிற நேரத்தில் தான் வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கல் ஃபேஸே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜுரம் குறைஞ்சிருச்சு, நமக்கு வந்துட்டு சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கூடாது. ஜுரம் குறையுது அப்படின்னா அப்போ தான் அந்த பிளாஸ்மா லீக்கேஜ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ ஹெமட்டோக்ரிட் வந்துட்டு ஜாஸ்தி ஆகும், பிளேட்லெட் வந்து குறையும். அதனால் அப்போ தான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். இந்த 5 சிம்டம்ஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்துட்டு ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரொம்ப அதிகமாக சிவியர் ஹெட்டேக்கு, வயிறு வலி ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது, பல் வளர்க்கும் போது இல்லை வந்துட்டு ஈரலேருந்து ரத்தம் வர்றது, யூரின் வந்து கம்மியாகுது, இல்லை யூரினில் வந்துட்டு ரத்தம் கலந்து போகுது, இல்லை மோஷன் போகும்போது ரத்தம் கலந்து போகுது, இல்லை கருப்பாக போகுது, இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் பக்கத்தில் வந்துட்டு டாக்டரை வந்துட்டு அணுகுங்க. ஸோ தேவைப்பட்டால் வந்துட்டு ஹாஸ்பிட்டலைஸ் அட்மிஷன் போட்டுக்கலாம். டெங்கு பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் வந்துட்டு கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர், இந்த பப்பாயா ஜூஸ் வந்து குடிக்கிறதுனால டெங்கு ஜுரம் வந்துட்டு சரியாயிடும் அப்படின்றது ஒரு மித்து. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் நம்பாதீங்க. எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர்.